ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரிஸான அஃபுரிட்டா ஷோகுயோ டி சிகே சாய்க்கியோ. இந்த நேம் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்காதுன்னு தெரியும். சிம்பிளாக சொல்லணும்னா அஃபுரிட்டா ஃப்ரம் காமன் பிளேஸ் டு வேர்ல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படிங்கிறது தான் இந்த அனிமேவோட நேம். எல்லாருமே இந்த ரீஎன்கார்னேஷன் அனிமே, மேஜிக் இது மாதிரி இருக்கிற மாதிரியான அனிமே போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. அதனால தான் இந்த அனிமேவை சூஸ் பண்ணி போட்டேன். இந்த அனிமே என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நான் நம்புறேன். அண்ட் இந்த அனிமேவோட ஸ்டோரி வந்துட்டு எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. கிட்டத்தட்ட இது கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி மாதிரியும் இருக்கும். கதையில் வந்துட்டு ஃப்ளாஷ்பேக் அண்ட் ரியல் லைஃப்பை மாற்றி காமிப்பாங்க. கொஞ்சம் குழப்பற மாதிரி இருந்தாலுமே கூட பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா போக போக இருக்கிற எபிசோட்ஸில் புரிய ஆரம்பிக்கும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃப்ரம் தி காமன் பிளேஸ் டு வேர்ல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 1 எபிசோட் 1. ஒரு பிளேஸையோ சில பேரையும் நமக்கு காமிக்கிறாங்க. ஒரு இடம் இடிஞ்சு விழுந்து ஒரு பையன் அப்படியே மேலே இருந்து கீழே விழுந்துகிட்டு இருக்கான். ஒரு 2 பொண்ணுங்க ஒரு சோல்ஜர் அந்த இடத்துல நிற்கிற மாதிரி தெரியுது. எனக்கு இன்னும் கான்சியஸ்னஸ் இருக்கு அப்படின்னா நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கணும். இந்த இடம் ரொம்ப இருட்டா இருக்கு, என்னால் எதையுமே பார்க்க முடியல. நான் இறந்து போன மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னா நான் இன்னும் அந்த ஆர்கஸ் லேப்ரின்குள்ள தான் இருக்கணும். இந்த லேப்ரின்த்தோட டீப்பஸ்ட்டுக்கு இது நாள் வரைக்கும் யாரும் வந்ததில்லைன்னு கேள்விப்பட்டேன். மேலே போகிறதுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் வழி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த பையன் பார்க்கும்போது ஒரு ராபிட் அவன் கண்ணுக்கு தெரியுது. டஞ்சன்ல கீழே போக போக மான்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்குறான். அப்போ 2 wolf மாதிரியான மான்ஸ்டர் அந்த இடத்துக்கு வரவு பார்த்தா அந்த ராபிட்டை அந்த wolf ரெண்டுத்தையும் குழம்பு கட்டி ஈஸியாக சாவடிச்சிருது. க்யூட்டான ராபிட்னு பார்த்தா இது கொடூரமான ராபிட்டா இருக்கு. டெலிபோர்டேஷன் மாதிரி ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட அது டக்குன்னு வந்துருது. அதோட ஸ்பெஷல் அட்டாக் யூஸ் பண்ணவா அந்த பையன் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறான். இப்போ கரடி மாதிரி ஒரு மான்ஸ்டர் அந்த இடத்துக்கு வரவும் இந்த முயல் பயந்து ஓட ஆரம்பிக்குது. நகத்தை வச்சு காத்துலயே ஒரு ஸ்லாஷ் தான், அவ்வளவுதான். முயலோட தலை துண்டா போயிருது. இந்த மான்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு, நான் எப்படியா தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயந்து அங்கிருந்து ஓடுறான். அந்த கரடி மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை பார்த்து காத்துலயே திரும்பவும் ஒரு ஸ்லாஷ போடுது. நம்ம ஹீரோவோட வயிற்றுல கீறி நம்ம ஹீரோவோட கை துண்டா போயிருது. துண்டா போன நம்ம ஹீரோவோட அந்த கையை வந்துட்டு அந்த கரடி எடுக்குது. நம்ம ஹீரோ கடிப்பட்டு வாயில இருந்து ரத்தமா வருது. ஹே அது சாப்பிடாத, அது என்னோட கை, திரும்ப கூட அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அதுக்குள்ள அது சாப்பிடுது. செவுத்துல கை வச்சு டிரான்ஸ்மியூட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் பாறைக்குள்ள ஒரு ஓட்டை கிரியேட் ஆகுது. அதே நேரத்தில் இந்த கரடி முன்னாடியே ஒரு பாறை கிரியேட் ஆகுது. டிரான்ஸ்மியூட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பின்னாடி போய்கிட்டே இருக்கான். அந்த கரடி நம்ம ஹீரோ கிரியேட் பண்ற பாறையெல்லாம் உடச்சுக்கிட்டு அவனை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ தப்பிச்சிருதான். என்னோட கையில இருந்து நிறைய ரத்தம் போய்கிட்டே இருக்கு, எனக்கு மயக்கமா வருது அப்படின்னு நம்ம ஹீரோ மயங்கிருதான். நம்ம ஹீரோவோட வாயில ஏதோ ஒரு தண்ணி வந்து விழுது. நான் எப்படி இன்னும் உயிரோட இருக்கேன்? ஓ இந்த கிறிஸ்டல் இதை பத்தி நான் படிச்சிருக்கேன், இது ஹோலி வாட்டர் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ 10 நாளைக்கு முன்னாடி நமக்கு காமிக்கிறாங்க லேப்ரின்த்ல ரேரா கிரியேட் ஆகிற இந்த கிறிஸ்டல்ல இருந்து வர தண்ணி தான் ஹோலி வாட்டர். இந்த வாட்டரோட பவரை ஹீலிங் பண்றதோ கர்ஸை போக்குறதோ அப்படின்னு நம்ம ஹீரோ படிச்சிருப்பான். என் ஃப்ரெண்ட்ஸை விட என்னோட ஸ்டேட்டஸ் லெவல் ரொம்பவும் கம்மியா தான் இருக்கு. என்னோட பவர்ஸை யூஸ் பண்ணி என்னால பெருசா எதுவும் சண்டெல்லாம் போட முடியாது. அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லி தான் நான் நிறைய விஷயங்களை லைப்ரரியில கத்துக்கிட்டேன். ஆனா அந்த லேப்ரின்த்ல இப்படி வந்து மாட்டிக்கிடுவேன் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அழுதுட்டு இருக்கான். இப்போ 7 நாளைக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே அந்த ஆர்கஸ் லேப்ரின்த்குள்ள என்ட்ரு ஆகுறாங்க. எல்லாரும் கேட்டுக்கோங்க, இந்த லேப்ரின்த்குள்ள போனதுக்கு அப்புறமா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிட்டு போறவன் சொல்றான். நம்ம ஹீரோவால சண்டை போட முடியல. அவனோட ஃப்ரெண்ட் வந்துட்டு ஒரு மான்ஸ்டர் கிட்ட இருந்து நம்ம ஹீரோவை காப்பாத்துறான். நம்ம ஹீரோவோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். உன்னாலதான் சண்டை போட முடியாதுன்னு தெரியும்ல, எதுக்காக தேவையில்லாம எங்களுக்கு பிரச்சனையா கூடவே வர அப்படின்னு சொல்லி இன்னொருத்தன் வந்து கேட்கறான். உனக்கு எதுவாகலன்னு ஒரு பொண்ணு வந்து கேட்கவும் அந்த இன்னொரு பையன் டென்ஷன் ஆகுறான். ஆமா அது என்ன கிறிஸ்டல் பார்க்க ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பார்க்கவும் இதோ நான் போய் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் எடுக்கலான்னு போறான். அந்த பிரீஸ் மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிற பொண்ணு அது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு நினைக்கிறா. தெரியாத எந்த ஒரு பொருளையும் தொடாத அப்படின்னு சொல்லி அந்த ஜெனரல் சொல்றதுக்கு முன்னாடியே அந்த பையன் போய் அந்த கிறிஸ்டலை தொடவும் இவங்க எல்லாரும் டெலிபோர்ட் ஆகி வேற ஒரு இடத்துக்கு போயிருந்தாங்க. அண்ட் இவங்க போன அந்த இடத்துல திடீர்னு நிறைய மான்ஸ்டர்ஸ் கிரியேட் ஆகி இவங்களை வந்து அட்டாக் பண்றதுக்காக வருது. இவங்க 20வது ஃப்ளோர்ல இருந்து டைரக்டா இப்ப 65வது ஃப்ளோருக்கு வந்துட்டாங்க. ஃப்ளோரோட நம்பர் அதிகமாக ஆபத்தும் அதிகமாகும். அப்படிதான் ஷீஷுக்கோ நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்த அந்த ஜெனரல் மாதிரி இருக்கிறவன் அவனோட ஹோலி மேஜிக் யூஸ் பண்ணி ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டு கிரியேட் பண்றான். ஆனா அந்த பெரிய மான்ஸ்டர் அசால்ட்டா அந்த ஷீல்டை உடைச்சுக்கிட்டு உள்ள வருது. இவங்க எல்லாரும் தோத்து போகிற கண்டிஷன்ல இருக்கவும் டக்குன்னு நம்ம ஹீரோ டிரான்ஸ்மியூட் பவரை யூஸ் பண்ணி சுத்தி இருக்கிற எர்த் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி அந்த மான்ஸ்டரோட காலை பிடிச்சு வைக்கிறான். நாகமா பார்த்து அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற அந்த பொண்ணு சொல்லவும் நீங்க இருந்து தப்பிச்சு போயிரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நல்ல காரியம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி அந்த ஜெனரல் வந்து பாராட்டவும் ப்ளீஸ் கேப்டன் மெல் சிரசாக்கியை சேஃப்டி பண்ணி கூட்டிட்டு போங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் சரி அவனை அவளை கூட்டிட்டு போறான். நம்ம ஹீரோ அந்த லேண்டை வச்சு பிடிச்சு வைக்கவும் அந்த மான்ஸ்டர் அதை உடச்சுக்கிட்டு வெளியே வருது. மத்த எல்லாருமே சேஃப்டியா ரொம்ப தூரம் தள்ளி போய் நின்னுட்டு இப்ப அந்த மான்ஸ்டரை அட்டாக் பண்ண ரெடியா இருக்காங்க. நாகமோ இந்த பக்கமா ஓடிவா அப்படின்னு எல்லாரும் கூப்பிடுவோம். நம்ம ஹீரோ ஃபாஸ்டா ஓடி வந்துட்டு இருக்கான். ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நான் மேல இருந்து கீழே விழுந்தப்பமே இறந்து போகணும், ஆனா இன்னும் உயிரோட தான் இருக்கிறேன். ஆனா எனக்கு சாகுறதுல விருப்பம் இல்ல. சாகுறது ஈஸியாவே இருந்தாலும் கூட எனக்கு வாழணும். என்னோட கையில இருந்து ரத்தமா வந்துகிட்டே இருக்கு, எனக்கு வலிக்குது. எதனால நான் கீழே விழணும்? யார் இப்படி எனக்கு பண்ணது? நான் தெரிஞ்சாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். உன்னை நாங்க ப்ரொடெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி அந்த கேப்டன் மெல் சொல்லியிருப்பான். எல்லாரும் சேஃப்டியா ஒரு டிஸ்டன்ஸ்ல நின்று அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த சேஃப்டியா இருக்கிற பக்கமா ஓடி வந்துட்டு இருக்கான். அப்ப எல்லாரும் சேர்ந்து அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு அட்டாக் மட்டும் நம்ம ஹீரோவை நோக்கி டைரக்டா வருது. அதுலதான் நம்ம ஹீரோ கீழே விழுந்திருக்கான். யாரோ என்ன வேணும்னே அட்டாக் பண்ணிருக்காங்க. ஆனா அது யாரு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆனா என்னோட டீம்மேட்ல இருக்க
இருக்கிற ஒருத்தங்களே எதுக்காக என்ன அட்டாக் பண்ணணும், யாரை அட்டாக் பண்ணியிருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோவோட டீம்மேட்ல இருக்கிற யாரோ ஒருத்தங்க நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணதுனால அந்த மான்ஸ்டர் கிட்ட நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டான். அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றாங்கிற பேர்ல அந்த பிரிட்ஜை உடைச்சு அந்த மான்ஸ்டரை நம்ம ஹீரோ 2 பேரும் சேர்த்து மேல இருந்து கீழே விழுந்துருந்தாங்க. நாகமோ அப்படின்னு சொல்லி அந்த பிரீஸ் லேடியான சிரசாக்கியும் அவ கூட இருக்கிற பொண்ணு அப்புறமா இன்னொரு பையன் இவங்க எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்போ 9 நாளைக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. சிரசாக்கி இந்த நேரத்துல எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நீ அந்த லேப்ரின்த்க்கு எங்க கூட வர வேணாம், எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு, உனக்கு ஆபத்துன்னு சொல்லி என் கனவுல காமிச்சது, நீ அந்த லேப்ரின்த்குள்ள வந்த அப்ப திடீர்னு காணாம போயிட்ட அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஓ அப்படியா, ஹே சிரசாக்கி நீ ஒரு பிரீஸ்ட் தானே, அப்படி எனக்கு ஏதாச்சும் ஆபத்து நடந்தா உன்னோட ஹீலிங் மேஜிக் யூஸ் பண்ணி என்ன காப்பாத்துவியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன் கண்டிப்பா உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு அந்த சிரசாக்கிங்கிறவா சொல்லியிருப்பா. ஆனா இப்ப நான் இந்த இடத்துல இருக்கேன், இவ்வளோ கீழ் ஃப்ளோருக்கு கண்டிப்பா யாராலையும் என்ன ரெஸ்கியூ பண்றதுக்கு வர முடியாது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு கஷ்டம் வரணும், எங்களோட விருப்பமே இல்லாம மேஜிக் இருக்கிற இந்த புது வேர்ல்டுக்கு நாங்க எல்லாரும் டெலிபோர்ட் ஆயிருக்கோம், என் கூட இருக்கிற ஒருத்தங்களே என்ன கொல்ல பார்த்திருக்காங்க, மான்ஸ்டர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு என்னோட ஒரு கை போயிடுச்சு, ஏன் இப்படிலாம் நடக்கணும், நான் இப்ப என்ன பண்ணணும், எனக்கு தெரிஞ்சிடுச்சு, இந்த இடத்துல இருந்து நான் தப்பிச்சு என்னோட வேர்ல்டுக்கே திரும்ப போகணும், என்னோட வழியில குறுக்க யார் வந்தாலும் சரி அவங்களுக்கு சாவு நிச்சயம், ரொம்ப உத்தாகமா இருக்கு அப்படின்னு அந்த ஹோலி வாட்டரை குடிச்சிட்டு நான் வாழ்றதுக்காக மான்ஸ்டரை சாப்பிட்டா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிரியேட் பண்ண அந்த ஓட்டைக்குள்ள இருந்து வெளியே போய் உல்ஃப் மாதிரி இருக்கிற அந்த மான்ஸ்டரை ஓட்டைக்குள்ள வர வச்சு ஒரு டிராப்ல விழ வச்சிருந்தான். டிரான்ஸ்மியூட் பவரை யூஸ் பண்ணி இப்போ அந்த குழியை வந்துட்டு அப்படியே மூடிடுதான். சாவுங்க சாவுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஈட்டி எடுத்து குழிக்குள்ள இருக்கிற அந்த ஃபாக்ஸ் அப்படியே குத்தி குத்தி கொலை பண்ணி அதோட கறி எடுத்து அப்படியே பச்சையா நம்ம ஹீரோ சாப்பிடுறான். கடவுளுக்கு இது ஒன்றும் டேஸ்டா இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோ உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிக்கு, இதை சாப்பிட்டா பாய்சனா அப்படின்னு நம்ம ஹீரோ அப்படியே வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் உடம்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோவோட செல்ஸ் அண்ட் டிஎன்ஏ எல்லாம் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. இப்போ அந்த ஹோலி வாட்டர் எடுத்து நம்ம ஹீரோ குடிக்கிறதுனால அந்த பாய்சன் இப்போ நம்ம ஹீரோவை எதுவும் பண்ணல, ஆனா அந்த மான்ஸ்டரோட டிஎன்ஏ நம்ம ஹீரோ உடம்புல கலந்ததுனால நம்ம ஹீரோ இப்போ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான். அப்படியே மயங்கி விழுந்துருதான். இப்போ நம்ம ஹீரோ கண்ணை திறந்து என் பாடி இப்போ ரொம்பவும் ஸ்ட்ராங்காகவும் லைட்டாகவும் ஃபீல் ஆகுது, இந்த ஹோலி வாட்டர் மட்டும் இல்லைன்னா அந்த மான்ஸ்டர் மீட்டை நான் சாப்பிட்டப்ப இறந்து போயிருப்பேன், ஆமா என்ன இது நான் பாக்குறதுக்கு ஏதோ டீமன் மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனோட ஸ்டேட்டஸ் லெவலை செக் பண்ணி பார்த்தா 1210 இருந்த நம்ம ஹீரோவோட ஸ்டேட்டஸ் இப்போ 100 300 மாறி இருக்கு. மானா மனிபுலேஷன் அயன் ஸ்டமக்னு புது ஸ்கில்ஸும் கிடைச்சிருக்கு. அயன் ஸ்டமக் இருக்கிறதுனால நம்ம ஹீரோவால இப்போ எதை வேணா சாப்பிட்டு ஜீரணிக்க முடியும். அண்ட் அந்த ஃபாக்ஸ் மான்ஸ்டரோட அந்த தண்டர் பவர் கிடைச்சிருக்கு. இது நான் கரெக்டான வோல்டேஜ்ல யூஸ் பண்ணா இதை வச்சு என்னால என்ன வேணா பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த கரியை ஃபர்ஸ்ட் ஹீட் பண்ணி எரிக்கிறான். நம்ம ஹீரோ இப்போ லெவல் 8ல இருக்கான். நம்ம ஹீரோவோட மேஜிக்கே வந்து எர்த் மேஜிக் தான். நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ அயன் மெட்டல் இந்த மாதிரி விஷயங்களை தேடி போறான். இந்த ராக் கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ராங்கான அயன் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு எரியக்கூடிய ஒரு ராக்கையோ கண்டுபிடிக்கிறான். அது கிட்டத்தட்ட கன் பவுடர் மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோ அவனோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி இப்போ கன் அண்ட் புல்லட்ஸ் ரெடி பண்றான். 6 ஷாட் ரெவால்வர் அப்புறமா அந்த டஃப்பான அயன் மெட்டலை வச்சு கன்னையும் கன் பவுடர்ஸ் புல்லட்குள்ள வச்சு அவனோட தண்டர் பவரை யூஸ் பண்ணி அதை ஹீட் பண்ணி ஷூட் பண்றான். ஸ்ட்ராங்கா இருந்த அந்த ராபிட்டை இப்போ நம்ம ஹீரோ சாவடிக்கிறான். என்னோட புது பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஒரு பேர் வைக்கணுமே, உன்னோட பேரு டானர் அப்படின்னு சொல்லி அந்த கன்னுக்கு ஒரு நேம் வைக்கிறான். இப்போ அந்த முயல் மான்ஸ்டரையும் நம்ம ஹீரோ சாப்பிடவும் நம்ம ஹீரோவோட ஸ்டேட்டஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த முயலோட பவரான குயிக் ஸ்டெப் ஃபாஸ்ட் டெலிபோர்டேஷன் பவர் நம்ம ஹீரோ கிடைக்குது. ஏரோடைனாமிக்ஸ் அப்படிங்கிற காத்துலயே ஃபாஸ்டா ஜம்ப் பண்ணக்கூடிய ஒரு பவர் கிடைக்குது. இப்போ இது பழி வாங்குறதுக்கான நேரம் அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே இப்போ அந்த கரடியை தேடி நம்ம ஹீரோ போறான். டேய் தம்பி எப்படி இருக்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என்னோட கை டேஸ்டா இருந்துச்சா சொல்லவே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ காமெடி பண்றான். இப்போ அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரவும், ஹோ டேரக்டா நீ ஃபைட்டுக்கு வந்துட்டியா, நான் முன்ன இருந்த மாதிரி வீக் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ அவனுக்கு கிடைச்ச புது பவர்ஸை யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து தப்பிக்கிறான். ஆனா அதை வந்துட்டு காத்துலயே ஸ்லாஷ் பண்ணவும் நம்ம ஹீரோவோட துப்பாக்கி அவன் கையில இருந்து போயிருது. நம்ம ஹீரோவோ தள்ளி போய் கீழே விழுறான். நல்லவேளை நான் இதை ஃபர்ஸ்டே ரெடி பண்ணி வச்சேன்னு சொல்லி லைட் கிரானைட்டை போட்டு இப்போ துப்பாக்கி எடுத்து அதோட கையை ஷூட் பண்ணி என்னோட கையவும் நீ இப்படி தானே சாப்பிட்ட, உன் கை ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல அந்த மான்ஸ்டர் டென்ஷனை அட்டாக் பண்ண வருது. லைட்டிங் பவரை யூஸ் பண்ணி அதை அட்டாக் பண்ணவும் அது அப்படியே கீழே விழுது. பை பை அப்படின்னு நம்ம ஹீரோ அதோட நெத்தி போட்டலே இப்போ ஷூட் பண்றான். அவ்வளவுதான், அது இறந்து போயிருது. இப்போ இந்த லேப்ரின்த்ல இருந்து நான் வெளியே போறதுக்கான நேரம். இங்க இருந்து வெளியே போய் என்னோட ஒரிஜினல் வேர்ல்டுக்கே நான் திரும்ப போவேன். என் வழியில யார் குறுக்க வந்தாலும் அவங்கள கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ வெளியே போறான். அந்த லேப்ரின்த்லயே வந்துட்டு ஏதோ ஒரு பொண்ணை ஏதோ ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு இப்போ கண் முழிக்கிறா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. மோஸ்ட்லி அனிமேல வந்துட்டு நம்ம ஹீரோ மட்டும் தான் வேற ஒரு வேர்ல்டுக்கு டெலிபோர்டேஷன் ஆவான். ஆனா இந்த அனிமேல நம்ம ஹீரோ மட்டும் இல்ல, அவன் கிளாஸ்மேட்ஸும் சேர்ந்து மொத்தமா வேற ஒரு வேர்ல்டுக்கு டெலிபோர்ட் ஆயிருக்காங்க. அந்த வேர்ல்டுல மேஜிக் அப்புறமா நிறைய விஷயங்கள் புதுசா இருக்கு. நம்ம ஹீரோ அண்ட் அவன் கிளாஸ்மேட்ஸ் ஏதோ ஒரு கிங்டம்ல ஒரு ராஜாக்காக தான் ஒர்க் பண்றாங்க. அவங்க எதுக்காக அந்த லேப்ரின்த்குள்ள போறாங்க, நம்ம ஹீரோவை அவன் ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தங்களே எதுக்காக ஷூட் பண்ணணும், அண்ட் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண அந்த டீம்மேட் யாரு, என்னதான் நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.